சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இதை கேட்கும் நொடியே உன் வாழ்க்கையில் புது மாற்றங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. மற்றவர்கள் நீ எடுத்த முடிவு முடிந்தது, முடிந்து விட்டது, அவ்வளவு தான் என்று சொன்னால் அது முடிந்து விடுமா? இந்த சாயப்பா உனக்காக ஏற்கனவே தீர்ப்பை எழுதிவிட்டேன். அதில் என்ன எழுதி இருக்கின்றேன் தெரியுமா? என் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றவே நான் மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கின்றேன் என்று நீ முழுமையாக நம்பி இருக்கிறாய். அப்படி இருக்கும் என் குழந்தைகளை நான் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன். அப்படித்தான் இந்த பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் நான் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றேன். அது பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அது என் குழந்தைகள் ஆசைப்பட்டது அல்லவா? ஆகையால் தான் நான் இந்த முடிவை எடுத்து விட்டேன். நீ இப்பொழுது என்ன தவறு செய்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? நீ உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடம் கூறுவதுதான் மிகப்பெரிய தவறு. நீ அடுத்தவரிடமே அன்பை தேடாதே என்றெல்லாம் எத்தனை முறை நான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன். சில பேர் ஆறுதல் கூறுவது போல் மீண்டும் உன்னை காயப்படுத்துவார்கள். அதற்கு பதிலாக என் செவிகளில் வந்து உன் பிரச்சனைகளை நான் உனக்கு ஒரு தீர்வை சொல்லப் போகிறேன். அவர்களால் உனக்கு என்ன பலன் நேரிடும்? உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு அவர்களிடம் இருக்கிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. என் குழந்தைகளின் மகிழ்ச்சி எனக்கு மிகவும் முக்கியம். மீண்டும் மீண்டும் நீ காயப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றாய். அது அத்தனைக்கும் தீர்வு சொல்லோ இதோ நான் வந்திருக்கின்றேன், இதோ நான் வருகின்றேன். உன்னுடைய காயமும் வலியும் அடுத்தவர்களுக்கு ஒரு கதையாகத்தான் இருக்கும். ஆனால் உனக்கே நீ ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மனதைரியத்தை நீ வளர்த்துக்கொள். இதுதான் மிக பக்குவமான ஒன்று. நான் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படியும் சமாளித்து விடுவேன் என்று நம்பிக்கையில் இரு. யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? இது சாயப்பா போட்ட பிச்சை. எனக்கு அவர் என்னை பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையை நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறு. கண்டிப்பாக உனக்கு நான் ஒரு வழிகாட்டியாக உன் வாழ்க்கையை வெகு சிறப்பாக நடத்தப் போகிறேன். நீ இதுவரை பொறுமையாக இருந்தது போதும். உன் பொறுமைக்கான காலம் முடிவடைந்து விட்டது. நீ எவ்வளவு கேவலமாக பொறுமையாக இருந்தாயோ அதற்கான பரிசை பெறப்போகிறாய். அந்த பரிசு உனக்கு பிடித்ததாகத்தான் இருக்கவும் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.